இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் க்ளீனிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால சொல்கிறேன். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மீன் தொட்டி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து கை விட்டு கழுவணும் அப்படின்ட்டு சில பேருக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே இந்த டிப்ஸ் சொல்கிறேன். வீட்டில் ஏதாவது வந்து பழைய நெட்டு வச்சுருந்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு பிடிக்கிற நெட்டு வச்சுருந்தீங்கன்னா, அந்த நெட்டை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபிஷ் டேங்க் அதாவது அக்வேரியமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஒரு விதத்தில் யூஸ் ஆகும். ஸோ அதில் இது ஒன்று. ஸோ இப்போ பாருங்கள், இதில் இருக்க எல்லா இதையும் நான் வந்துட்டு எப்படி எடுக்கிறேன்றது பாருங்கள். ஸோ நீங்கள் இதை எடுக்கும்போது வந்துட்டு உங்கள் கையும் அதில் படாது. சில பேருக்கு அலர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது மாதிரி எடுத்து நான் பக்கெட்டில் போட்டுறேன். 100% என்னோடய கையே இதில் படல. ஸோ பாருங்கள், மறுபடியும் எடுத்து காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் க்ளீனாக, அதாவது வந்துட்டு உள்ளே இருக்க எல்லா இதையும் எடுத்துடலாம். நீங்கள் கையில் எடுத்தாலும் இதே எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ உள்ளே இருக்க எல்லா இதையும் வந்துட்டு, அதாவது உள்ளே இருக்க எல்லா கிராவலையும் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபில்டரும் ஆகிடும். அந்த தண்ணி வந்துட்டு ஃபில்டர் ஆகிட்டு வெறும் கிராவல் மட்டும் கைக்கு வரும். பார்த்திங்களா? ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அக்வேரியமை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு இதுக்கு யூஸ் ஆகுன்றது கிடையாது. நம்ம எப்படி திங்க் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. இந்த ஐடியாஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது அழுக்கு தண்ணி உள்ளே கை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.